நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசி 5 வருஷமாக இருந்தாலும் சரி, இல்லை இப்பயும் சரி, எதற்கெடுத்தாலும் அதிமுக, அதிமுக, அதிமுக. 24 மணி நேரம் அதிமுகல என்ன நடக்குது, அதிமுகல என்ன பண்ணுறாங்க, இபிஎஸ் என்ன பண்ணாரு, எந்த கட்சி எம்எல்ஏக்கள் வேலைக்கு போனாங்க, யார் என்ன பண்ணாங்க, எந்த கட்சி யார் எங்ககிட்ட இருக்கு, இதே வேலை தான். தமிழ்நாட்டில் அதிமுகன்ற கட்சியை தாண்டி வேற பிரச்சனையே கிடையாதா? இபிஎஸ் மேலே ஏன் அப்படி வன்மமே தெரில. அதிமுக கட்சிக்கு யாரும் வாக்களிக்கல, விஜய் அவர்களுக்கு தான் வாக்களிச்சிங்க. இப்போ அவர் தான் முதலமைச்சராக இருக்காரு. அவரை நோக்கி கேள்வி கேளுங்களான்னா, எதுக்கு எடுத்தாலும் அதிமுக, அதிமுக, அதிமுக. இவர் எங்கே இருக்காரு, இவர் யார் கூட போய் ஜாயின் பண்ண போகிறாரு, வேலுமணி யார் கூட ஜாயின் பண்ண போகிறாரு, சிவி சண்முகம் எங்கே போகிறாரு, அண்ணாமலை வர போகிறாரா, டிடி தினகரன் வர போகிறாரா, இல்லை யார் வந்தாலும் என்ன ஓட்டு போட்டுருவீங்களா? இல்லைல்ல. அப்புறம் என்ன எதுக்கு எடுத்தாலும் அதிமுக. திமுக என்ற கட்சி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கொள்கையால் உருவாக்கப்பட்ட கட்சி. அதிமுக பார்த்தீங்கன்னா, அது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. பல பேருக்கு தெரியாது, அது எம்ஜிஆர் தான் உருவாக்குனார். எம்ஜிஆர் உருவாக்கத்துக்கு முன்னாடியே தொண்டர்களே உருவாக்குன இயக்கம் தான் அதிமுக. அதிமுக என்றைக்குமே அழியாது. ஜெயலலிதா சொன்னாங்க பாருங்க, தனக்கு பின்னாலும் இந்த கழகம் 100 ஆண்டுகள் இருக்கும்னு சொல்லி. கண்டிப்பாக சொல்கிறேன், எடப்பாடிக்கு பிறகும் இந்த கட்சி பல ஆண்டுகள் இருக்கும், திரும்பவும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யும். அந்த நம்பிக்கை யாருக்கு இருக்கோ இல்லையோ, உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு இருக்குது. தமிழ்நாட்டிலே அதிகமான ஆட்சி செய்த ஒரு கட்சிங்க அதிமுக. எம்ஜிஆர் இறந்தபோது யாருமே நினச்சி பார்க்கல, ஜெயலலிதா தான் அடுத்த கட்சியை வழிநடத்த போகிறாங்க, அவங்க தான் இந்த கட்சியை ஆட்சியில் கொண்டு வைக்க போகிறாங்கன்னு. ஜெயலலிதா இருந்த பிறகு எடப்பாடி தான் இந்த கட்சியில் தலைவர் இருப்பார், அவர் தான் ஆட்சி நடத்துவார். யாருக்கா தெரியுமா? கிடையாது. அதே மாதிரி எடப்பாடி இருக்கும்போதும் சரி, இல்லை எடப்பாடிக்கு பிறகும் சரி, இந்த கட்சி தொண்டர்களை யாருன்னா ஒருத்தர் இந்த கட்சிக்கு தலைவராக வருவாங்க. கண்டிப்பாக ஒரு நாளும் துரோகிகளால் இந்த கட்சியை வழிநடத்த முடியாது. அந்த கட்சி தொண்டர்கள் நிம்மதியாக தான் இருக்காங்க. இந்த டிபேட்டில் உட்காந்துங்கன்னு பெரிய புளுத்தி மாதிரி பேசுறது இதெல்லாம் நிறுத்திங்க. அதிமுக என்ன பண்ணுன்றதை அந்த கட்சி முடிவு பண்ணும். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க, அதிமுக மக்களுக்காக இயங்குகிற கட்சி, அது மக்களுக்காக இயங்கும். நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம்னு கிடையாது அதிமுக. அது பல ஆண்டு கட்சி, இன்னும் நூற்றாண்டுகளும் இருக்கும். இந்த வாடகை வாயன்கள், அப்புறம் காசு வாங்கிட்டு கூவுறவனுங்க, இவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் செருப்படி இருக்குது. அதை பார்க்க தான் போகிறீங்க.